எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் மாணவர்களுக்காக இப்போ வந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏடியில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் மேப் கலர் மேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், இது என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்னாப் மேப் கே மேப்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள் மெத்தடில் என்ன கொஸ்டின் பாருங்க, மினிமைஸ் தி ஃபாலோயிங் பூலியன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, மினிமைஸ் தி ஃபாலோயிங் பூலியன் ஃபங்க்ஷன்ல என்ன கொஸ்டின் பாருங்க, f a b c d e m 3 4 5 7 9 13 14 15. சரி சார், இப்போ எப்படி நீங்க வந்து 4 வேரியபிள் மெத்தட் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஒண்ணு இல்ல 2, 5 இது என்னன்னா 5 வேரியபிள் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். 5 வேரியபிள் மெத்தட். 2, 4 அப்படின்னா 4 வேரியபிள் மெத்தட். சரி சார், இது எப்படி வந்து 2, 4 அதே மாதிரி 2, 3னா 3 வேரியபிள் மெத்தட். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, 2 2s are 4, 4 2s are 8, 2s are 16. அப்போ 16 வரணும். அப்போ 16 வரைக்கும் வந்ததுன்னா அது வந்து 4 வேரியபிள் மெத்தட். ரைட்டுங்களா? இப்போ இது வரைக்கும் இருக்கு பாருங்க, 0 ல இருந்து 15 வரைக்கும் இருக்குங்களா? அப்போ வந்து 0 1 2 3 என்னீங்கன்னா 16 வரைக்கும் வருது. அப்போ இது வந்து 4 வேரியபிள் மெத்தட் தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது வந்து எது வரைக்கும் இருக்கு, 15 வரைக்கும் இருக்கு. அப்போ 32 வரைக்கும் வந்ததுன்னா அது 5 வேரியபிள் மெத்தட். இப்போ நம்ம எங்க பார்க்க போறோம்னா, லாஸ்ட்ல 15 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதனால இது என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள் மெத்தட். அப்ப என்ன சார் பண்ணனும்னா, கர்னாப் மேப்புக்கு என்ன பண்ணோம், ஒரு 4 வேரியபிள் போட போறோம். எப்படி சார் போடலாம் பாருங்க, 4 கட்டமா போட போறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பளிச்சுன்னு தெரியுதுங்களா? நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி தான் போடுறோம். பாருங்க, மொத்தம் எத்தனை வருது பாருங்க, 4 வரணும். பாருங்க 4 வருதா? நல்லா கவனிங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ 16 நம்மோது 4 வேரியபிள். மொத்தம் எத்தனை கட்டம் போட்டுருக்கோம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 16. இதுதான் வந்து என்ன மெத்தட், 4 வேரியபிள் மெத்தட். இந்த 4 வேரியபிள் மெத்தட்ல என்னென்ன வருது, இந்த பக்கம் AB, இந்த பக்கம் CD அப்படின்னு போட்டுருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு ஆர்க் மாதிரி போட்டு 0, இந்த இடத்துல பாருங்க 1, இங்க பாருங்க இது 0, இது 1, 2 வந்து இங்க வரக்கூடாது. 2 எங்க சார் வரணும்னா இங்க வரணும். அப்போ இதுதான் வந்து 2. அப்போ இதுதான் வந்து 3. நல்லா கவனிங்க, 0 1 2 வராம 2 அந்த பக்கம் வரணும், 3 இந்த பக்கம் வரணும். அதே மாதிரி பாருங்க, இது வந்து 4. கரெக்ட்டுங்களா? இது வந்து 5. அப்போ 6 எங்க வரும், 6 இங்க வரும், 7 வந்து இங்க வரும். நல்லா கவனிங்க, இது 0 1 2 3. இங்க பாருங்க 4 5 அந்த பக்கம் 6 இந்த பக்கம் 7. 8 எங்க சார் வரும்னா, 8 வந்து கடைசியில வரும், 9 இங்க வரும், 10 இந்த லாஸ்ட்ல வரும், 11 இந்த பக்கம் வரும். அப்போ 12 எங்க சார் வரும், 12 வந்து இங்க, 13 வந்து இங்க, 14 இங்க, 15 வந்து இங்க. இத போட தெரிஞ்சாலே பாதி மார்க் நமக்கு வந்துரும். நல்லா கவனிங்க, 0 1 அந்த பக்கம் 2 3 இங்க 4 இங்க 5 6 7 8 எங்க வந்து பாருங்க லாஸ்ட்ல வருது, 9 10 11 12 13 14 15. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கே மேப்புக்கு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்க போட்டீங்கன்னா பாதி பிரச்சனை வந்து நம்ம அழகா சால்வ் பண்ண மாதிரி அர்த்தம். ரைட், இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இது 0 0 0 1 1 0 1 1. அதே மாதிரி இங்க பாருங்க 0 0 0 1 1 0 1 1. பாருங்க, மூணாவது 1 0 அங்க போட்டு 1 1 இங்க போறோம். ரைட்டுங்களா? இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, A bar B bar. ஏன்னா 0 வந்ததுன்னா A bar B bar. இங்க என்ன வரும், A bar B. இங்க என்ன வரும், A B ன்னு வரும். இங்க என்ன வரும், A B bar ன்னு வரும். இங்க பாருங்க C bar D bar. ஏன்னா பார் ன்னு வந்தா 0, C ன்னு வந்தா 1.
அப்போ இதெல்லாம் பார் வருதோ அதெல்லாம் 0. இப்போ இங்கே பாருங்க 0 வரதால இங்கே என்ன பண்ணலாம் சி பார் டி. இங்கே ரெண்டுமே இது வரதால சிடி. இங்கே என்ன வரும் சி டி பார். ரைட்டுங்களா? இது மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் போட போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ இதில் பாருங்களேன், முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்களா? 3 எங்கே இருக்குது இந்த பாக்ஸில்? இங்கே தானே 3 இருக்கு. 3க்கு நேராக 1 போடுங்க. அப்புறம் 4க்கு நேராக 1 போடுங்க. 5க்கு நேராக 1 போடுங்க. அப்புறம் 7க்கு நேராக 1. 9க்கு நேராக 9 எங்கே இருக்கு? 9க்கு நேராக 1. 13 எங்கே இருக்கு? 13க்கு நேராக 1. 14க்கு 1. 15க்கு 1. அப்போ இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த இடங்கள்ல 1 1 போடுறோம். மீதி இருக்க இடத்துல நம்ம என்ன போட போறோம்னா 0வை போட போறோம். மீதி இடத்துல என்ன போட போறோம்? 0வை போட போறோம். வேற எங்கெங்கெல்லாம் இருக்கோ மீதி இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? 0 0 0. இந்த ஸ்டெப் நல்லா புரியுதுங்களா? முதல்ல என்ன சார் பண்ணோம்? கர்னாப் மேப் போட்டோம். அதில் வந்து 4 4 4 மொத்தம் எத்தனை போட்டோம்? 16 போட்டுங்களா? அப்போ அங்கே என்ன வேல்யூ போட்டோம்? 0 போட்டோம், 1 போட்டோம், 2 3 போட்டோம். இங்கே 4 போட்டோம், 5 6 7 போட்டோம். இங்கே கீழே 8 9 10 11. இங்கே 12 13 14 15 போட்டோம். இந்த 3 இருக்க இடத்துல 1 போடுங்க. 4ஆம் நம்பர் இடத்துல 1, 5ல் 1. அதே மாதிரி என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் 1 போட்டுட்டீங்க. கரெக்டுங்களா? இது நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். 0 0 0 1 1 1 1 0. அப்போ 0 வர இடத்துல பார் போடுங்க. 0 1 வந்தா பார் போட்டோம். இங்க பாருங்க 0 இருக்குங்களா? இது ஏபி தானே? 0 வந்து ஏபி. ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணோம்? பார் போட்டோம். இங்க பாருங்க 0 மட்டும் வருது, ஏ பார் போறோம். பிக்கு 1 வரதால பி போட்டோம். இங்க 1 1னா ஏபி போட்டோம். இங்க பாருங்க 1 ஏ 0 வரதுல பி பார். அப்போ 0 எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம். இங்க பாருங்க 0 0 வருதா? சி பார் டி பார். 0 0னா சி பார் டி. சிடி சி பார் டி பார். ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. சரி சார், இது எப்படி சார் ஆன்சர் போடலாம்? நல்லா கவனிங்க. இதை முதல்ல என்ன பண்ணணும்னா 16 2 நடுக்கு 4 தானே? 2 நடுக்கு 4 = 16ங்களா? இப்போ இந்த 16 பாக்ஸ்ல 1 இருக்கான்னு பாருங்க. இல்ல, எல்லாமே 0 வெளியே வருதா? அப்போ இந்த மெத்தட் நமக்கு வராது. அடுத்த மெத்தட் வந்து 3 போட்டா என்ன வரும்? 2 8 8 1 என்ன வருதா? கண்டினியூவா 8 1 நமக்கு வரணும். பாருங்க 1 2 3 4 வரை 0 வருது. அப்போ இதுவும் நமக்கு செட் ஆகாது. 2, 2 இது 4 4 1 என்ன வருதா? பாருங்க இது வருதா? 1 2 3 4. அப்போ 4 1 வருது. அப்போ 4 1 வருது. நம்ம என்ன பண்றோம்? பாக்ஸ் கட்டியாச்சு. புரியுதுங்களா? அப்போ 4 1 வருது, பாக்ஸ் கட்டியாச்சு. அப்புறம் மீதி சார் 2 1 2 1னா 2 2 எங்க வருதுன்னு பாருங்களேன். பாத்தீங்கன்னா இதோ பாருங்க 2 2 இதோ வந்துச்சுங்களா? 2 2 2 2 பாருங்க 2 2 2 2. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்களேன். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4ன்னு மொத்தம் 4 இருக்கா? கரெக்ட். இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 இது போட்டோம் பாத்தீங்களா? இது எல்லாமே கவர் ஆகிறதால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இந்த 4 பாக்ஸை விட்டுடலாம். அப்போ எந்த பாக்ஸை விட்டுடலாம்? இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு எதை மட்டும் பார்த்தா போதும்? இதை பாருங்க 1 2 3 4. இந்த 4 மட்டும் பார்த்து நம்ம ஆன்சர் போட்டால் போதும். இந்த முதல்ல ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 இதை கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா இதை போட்ட பாக்ஸ் எல்லாமே வந்து 2ல வந்துச்சு. அதை நம்ம என்ன பண்ணால் போதும்? இதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இதை மட்டும் எடுத்துட்டா போதும். கரெக்ட். இப்போ இந்த பாக்ஸில் பாருங்க, இந்த 2 பாக்ஸில் என்ன இருக்குங்க? A bar B இருக்கா? அது ஒண்ணுல பாருங்க A bar B. அப்போ F = இந்த A bar B அப்படியே போடுங்க. இங்க என்ன இருக்கு? அப்புறம் ரெண்டுல என்ன இருக்கு பாருங்க, C bar D bar C bar D bar. இப்போ இங்க C bar இருக்கு, இங்க C bar இருக்கு. ஆனா இங்க D bar இங்க D bar இருக்குதால இது தனியா இருக்கு. பாருங்க கிரி காட்ட பாருங்க. C bar D bar C bar B. அதனால இந்த ரெண்டு கோடு நடுவுல பாருங்க இதான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா இது பிளஸ் மைனஸை கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்குது C bar எழுதுங்க பிளஸ். அப்போ இது ஓகே பண்ணிட்டோமா? அடுத்து இந்த ஸ்டெப் எடுத்துக்கலாமா? இந்த ஸ்டெப்ல எத்தனை இருக்கு பாருங்க, இந்த 2 இருக்குங்களா? இந்த ஸ்டெப்ல 2 இருக்கு பாருங்க. என்னென்ன இருக்கு? A இருக்கு, B bar இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இது கேன்சல் ஆயிடுமா? அப்ப பாருங்க A B
ஏ பி பார். அப்போ பி பார்ல இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது ஏ. கரெக்டுங்களா? இதுக்கு நேரா என்ன இருக்கு? சி பார் டி அப்படியே எழுதிடலாம். பிளஸ் இந்த மூணாவது என்ன இருக்கு பாருங்க இங்க ஏபி. இந்த ஏபி அப்படியே எழுதிங்க. மேல என்ன இருக்கு? சி சி டி பார் டி. அப்போ டி டி பார் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்குது சி. கடைசியில் இது ஒண்ணே மட்டும் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு பாருங்க ஏ பார் அப்படியே இருக்கும். பி பார் பி கேன்சல் ஆயிடும். அப்போ ஏ பார் இங்க வந்துடும். மீதி என்ன இருக்கு? சிடி. திஸ் இஸ் த ஆன்சர். இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல முக்கியமான ஒரு கொஸ்டின். கே கர்ணா மேப்ல நல்ல கொஸ்டின் இது. இதை திரும்ப திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்களா?